அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் லக்ஷிதா டெக்னாலஜி பற்றி பேச போகிறேன். டெக்னாலஜி இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸ்மார்ட் ஃபோனு, ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜு, ஸ்மார்ட் ஐ கிளாஸஸ், ஸ்மார்ட் வாட்சு, ஸ்மார்ட் கார்டு, இப்படி எல்லாம் ஸ்மார்ட். இந்த ஸ்மார்ட் டிவியில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் நிறைய பயன்படுத்திக்கலாம். இந்த எல்லா ஸ்மார்ட் டிவைசஸும் நம்ம ஃபோனில் இருக்க ஆப்ஸை வச்சே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜுக்கு அது ஓப்பனாக இருந்தால் நம்ம ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதனால தான் இந்த எல்லா டிவைசஸும் ஸ்மார்ட் டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏன் ஸ்மார்ட் தெரியுமா? நம்மளுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ நம்மளை விட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஸ்மார்ட் தானே. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் ஆப்ஸ். இப்போ நம்மளுக்கு ஃபுட்டு வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஸ்விக்கி ஆப் இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் மளிகை பொருட்கள் வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிக் பாஸ்கெட் ஆப் இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் மளிகை பொருட்கள் வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிக் பாஸ்கெட் ஆப் இருக்கு. இப்போ நம்ம ஏதாச்சும் மணி டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேங்கிங் ஆப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. இந்த எல்லா ஆப்ஸுமே பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷனோட தான் இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, பேங்கிங் ஆப்ஸ்க்கு கண்டிப்பா பாஸ்வேர்ட் தேவை, இல்லைன்னா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பணம் திருட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஸ்விக்கி ஆப்புக்கு பாஸ்வேர்டு அதெல்லாம் ராணி வேற ரகசியமா இருக்கு. இல்லை பிரியாணி ஆர்டர் பண்ண விஷயம் இருக்கும், இல்லைன்னா பரோட்டா ஆர்டர் பண்ண விஷயம் இருக்கும். எந்த ஹேக்கரோட ஸ்விக்கி ஆப்பை ஹேக் பண்ண போறானே தெரியல. எக்கச்சக்கமான பாஸ்வேர்ட்ஸ் இருக்கு. எத்தனை பாஸ்வேர்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணுமே தெரியல. சரி, நான் ஞாபகம் வச்சுக்கவே ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணேன். இட்ஸ் டூ ஈஸி அப்படின்றச்சே இட்ஸ் வீக் அப்படிங்குது. உங்கள் பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா உங்கள் பாஸ்வேர்டில் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்கள் பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்னு சொல்லிச்சு. அப்போது நான் மேக்ஸ் ஃபார்மலாக தான் பாஸ்வேர்டை செட் பண்ணணும். எங்கள் வீட்டில் ஒரு பழைய நார்மல் லாக்ஸ் கேஸ் இருந்தது. அம்மா இது எப்படி திறக்குதுன்னு கேட்டேன். அம்மா அதுக்கு 3 வீக் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும், அப்போ தான் திறக்கும், ஆனால் அதை மறந்துட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் அவன் உட்காந்து அது திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட் 001 002 003 004 999 வரைக்கும் ட்ரை பண்ணோம். அப்புறம் கடைசியில் 000 தான் பாஸ்வேர்டு. இப்போ நம்ம பாஸ்வேர்டு மறந்துட்டோம்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஓடிபி வரும். அதை வச்சு நம்ம பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம். ஓடிபியை 60 செகண்ட்க்கு என்டர் பண்ணணும். அது 40 செகண்ட் வரைக்கும் அது வந்து இருக்காது. எங்கடா ஓடிபியை காணாமல் பயந்துட்டு சென்னை அகைன் கிளிக் பண்ணுவோம். அப்போ 2 ஓடிபி ஒட்டுக்கா வந்து நிற்கும். இங்கே தான் கன்ஃபியூஷன், எந்த ஓடிபி என்டர் பண்ணுறதுன்னு. பாஸ்வேர்ட்ஸு, ஓடிபிஸு, புதுசாக கேப்சா நேராகவே நிற்காது. கொஞ்சமா டில்டாய் கோணையாக தான் இருக்கும். அது வரைக்கும் லெட்டர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு போலியோ வேக்சினேஷன் போடாத மாதிரியே இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு எவ்வளோ யூஸையாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்த இருக்கிறதே இல்லை. ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம டிவி மாதிரியே நம்ம என்டர்டெயின் பண்ணுது. டிவியாவது அட்லீஸ்ட் வீட்லேயே இருக்கு. ஆனால் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எங்கே போனாலும் நம்ம கூடயே வருது. ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தெரியாதவங்க சாக்லேட் கொடுத்தாங்க வாங்கக்கூடாது, அதில் மருந்து கலக்கியிருப்பாங்க, அது சாப்பிட்டோன்னா உனக்கு மயக்கம் வந்து அதுக்கப்புறம் கடத்திட்டு போயிடுவாங்கன்னு. டெக்னாலஜி இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அம்மா பழைய கதையை சொல்லிட்டு இருக்காங்க. சாக்லேட் வாங்கி மருந்து கலக்கி மயக்கம் வந்ததுக்கு அப்புறம் கடத்திட்டு போயிருக்கு ஒன்றுமே வேண்டியதில்லை. ஒரு குழந்தை கையில் ஃபோனை கொடுங்க, அதுக்கு என்ன நடக்குமே தெரியாது, அதுக்கப்புறம் கடத்திட்டு போயிடலாம். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியுமா? இது நம்ம எல்லாரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு எவ்வளோ பயன் தருது. நான் இப்படி தமாஷ் பண்ணுறேன், யாரும் கோப்படாதீங்க. இதே மாதிரி தான் எங்கள் ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஒரு பொண்ணு நல்லாவே ஓடல. அதை பற்றி நான் தமாஷ் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு கோவம் வந்துருச்சு, அவன் ஓடி பாரு அப்போதான் உனக்கு தெரியும் அப்படின்னா. அப்போ நான் தமாஷ் பண்ணிருக்கணும்னா நீ ஓடி பார்க்கணுமா? அப்போ நான் டாக்டர் பற்றி தமாஷ் பண்ணணும்னா நான் டாக்டராகி பார்க்கணுமா? அப்போ நான் அரசியல்வாதி பற்றி தமாஷ் பண்ணணும்னா நான் அரசியல்வாதியை பார்க்கணுமா அப்படின்னு. அதே மாதிரி தான் டெக்னாலஜியை தப்பே சொல்ல, அதை பற்றி தமாஷ் தான் பண்ணேன். சரி, கடைசி ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம நேரத்தை இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு செலவிறதை குறைச்சிக்கிட்டு உறவுகளோட செலவிடணும்னு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நன்றி.